عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن خفتم شقاق بينهما فبعثوا حكما من أهله وحكما من أهلها إن يريدا إصلاحا يوفق الله بينهما إن الله كان عليما خبيرا. قال النبي صلى الله عليه وسلم: ما خاب من استخار ولا ندم من استشار أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுமடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 4ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை ரமலானை அடைந்து முழுமையாக அமல் செய்யும் பாக்கியத்தை தந்த அல்லாஹ் ஷானஹு வ தஆலா இனி வரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இன்றைய தராவீகளுடைய தொழுகையில் 5வது ரக்அத்தில் ஹாஃபிஸ் அவர்கள் இந்த சூரத்து நிசாவுடைய 35வது திருவசனத்தை ஓதுகிறார். وَإِنْ خِفْتُمْ شِقَاقَ بَيْنِهِمَا فَبَعَثُوا حَكَمًا مِنْ أَهْلِهِ وَحَكَمًا مِنْ أَهْلِهَا. கணவன் மனைவி இருவருக்குள் சண்டை ஏற்பட்டால், பிணக்கு ஏற்பட்டால், அப்போது நீங்கள் ஃபபஅஸூ ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா, கணவன் தரப்பிலிருந்து ஒருவரையும் மனைவி தரப்பிலிருந்து ஒருவரையும் அழைத்து ஆலோசனை செய்யுங்கள். உங்களுக்குள்ள முடிந்தவரை கணவன் மனைவி உண்டான பிரச்சனையை நீங்களே முடிச்சுக்கிங்க, வெளியில கொண்டு போகாதீங்க. அப்படி ஒரு சூழல் வந்தால், வெளியில கொண்டு போற சூழல் வந்தால், அப்போ உங்க குடும்பத்தை சார்ந்த, கணவன் குடும்பத்தை சார்ந்த ஒருவர், மனைவி குடும்பத்தை சார்ந்த ஒருவர், அந்த 2 பேரும் எப்படி இருக்கணும் என்பதையும் அல்லாஹ் சொல்வான். யுரீதா இஸ்லாஹன் யுவஃபிகில்லாஹு பைனஹுமா. அந்த 2 பேரும் 2 பேருக்கும் நல்லது நாடக்கூடியவராக இருக்கும். கணவன் தரப்பை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு சப்போர்ட்டா பேசக்கூடாது. மனைவி தரப்பை சார்ந்தவர்ங்கிறதுனால மனைவிக்கு சப்போர்ட்டா பேசக்கூடாது. நம் தரப்பை சார்ந்தவள் பெண் அப்படின்னா, அந்த பெண்ணிட்ட தப்பு இருக்கு அப்படின்னா, இப்ப நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு புத்திமதி சொல்றது. இல்லைம்மா, நீ செஞ்சதுதான் தப்பு, இப்படி பண்ணியிருக்க கூடாது, நீ இப்படிலாம் செய்யக்கூடாது, இது தப்பு அப்படின்னு அந்த பெண்ணுக்கு சப்போர்ட், அந்த புத்திமதி சொல்லணுமே தவிர, நாம பொண்ணு சைடுங்கிறதுனால என்ன செஞ்சாலும்
எப்படியாவது அதெல்லாம் கிடையாது, நீ செஞ்சதுதான் தப்பு அப்படின்னு மாப்பிள்ளை பார்த்து சொல்லிடணும்னு நினைச்சு அவங்க போய் உட்காரக்கூடாது. அப்ப இந்த இருவரும், கணவன் மனைவி இருவரும், அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுகிற போது தான் சார்ந்த ஒருவரை ஆலோசிக்க வேண்டும், அவங்கள்ட்ட ஐடியா கேட்கணும், அவங்கள்ட்ட எங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, நாங்க என்ன செய்யறது என்று கூப்பிட்டு வச்சு பேசணும். அந்த 2 பேரும், இந்த 2 பேருக்கும் எது சரியோ அதை அவங்க ஆலோசனையாக சொல்லணும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை, பெரும் பஞ்சாயத்து என்ன அப்படின்னா கணவன் மனைவி பஞ்சாயத்து தான். அது அவ்வளோ சீக்கிரத்துல தீர்க்க முடியாது. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரத்துல அதை தீர்த்திட முடியாது. ரொம்ப பெரும் பிரச்சனை கணவன் மனைவி மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள். அதனால அது ரொம்ப முக்கியமானது. நேற்று ஓதிய திருவசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், மஷ்வரா சம்பந்தமாக ஆலோசிக்கணும், ஐடியா கேட்கணும் அடுத்தவங்கள்ட்ட என்பது சம்பந்தமாக தெளிவாகவே அல்லாஹ் குர்ஆன்ல 2 இடங்களில் சொல்றான். ஒன்று, நேற்று தராவீகில் ஓதப்பட்ட ஆயத், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவுலிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, நபியே, அல்லாஹ்வுடைய அருள் இருந்ததினால்தான் அந்த மக்கத்து முஷ்ரிகளிடத்திலேயும் மதீனத்து யகூதிகளிடத்திலேயும் நீங்கள் நளினமாக நடந்து கொண்டீர்கள். இல்லைன்னா உங்களுக்கு அவனுக்கு என்ன துன்பம் பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா திரும்ப 4 சாத் சாத்திருக்கணும். ஆனா நீங்க ரொம்ப மென்மையா நடந்துகிட்டதுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய அருள். உலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி, நீங்க மட்டும் உள்ளம் கடினமானவராக கடுத்த முகமுடையவராக இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக், அவங்கெல்லாம் உங்களை விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க, யாருமே உங்களோட சேர்ந்திருக்க மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும், அவங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த தப்பை மன்னிச்சிடுங்க, அவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க. சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்க முடிவு செய்யணும் அப்படின்னா அவர்களிடத்தில் ஆலோசனை செய்யுங்க, அவங்கள்ட்ட ஐடியா கேளுங்க. யாரை பார்த்து வாஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும்ங்கறானோ, அவங்க தப்பு பண்ணியிருந்தா பாவம் மன்னிச்சு விட்டுருங்க, அவங்களுக்காக அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றானோ அவங்கள்ட்டயே நபிய ஆலோசனை கேட்க சொல்றான். ஷாவிருக்கும் ஃபில் அம்ர், அவர்களிடத்திலே நீங்கள் ஐடியா கேளுங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நேரங்கள்ல சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை கேட்டுதான் முடிவு செய்வாங்களே தவிர, எனக்கு அல்லாஹ்ட்டேருந்து நேரடியாக வஹி வருது, நான் என்னன்னாலும் நேரடியாக அல்லாஹ்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அல்லாஹ்ட்ட கேட்டு ஒன்றும் முடிவு பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்கள்ட்ட ஐடியா கேட்டு அவங்களிடமிருந்து விஷயங்களை வாங்கி நல்ல ஐடியாக்கள் யாராவது சொல்லும் போது, நான் ஈருலக சர்தார், நான் நபி, நான் காத்தமுன் நபி, இறுதி நபி, என்னை விட உனக்கு என்ன ஐடியா பெருசா போச்சா, உன் ஐடியா பெருசா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை புறந்தள்ள மாட்டாங்க. அந்த ஐடியாவை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு தான் சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல மாட்டாங்க. முஃமின்களுடைய நல்ல விஷயம் குறித்து 42வது சூறால 38வது ஆயத், அந்த சூறாவுக்கே பேரு ஷூரா, அந்த சூறாவுக்கு பேரு ஷூரா. ஷூரான்னா மஷ்வரா, ஆலோசனை அப்படின்னு அர்த்தம். ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கான் ஆலோசனைன்ற பேர்ல. அதுல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஃமின்களுடைய அடையாளமாக, நல்லவர்களுடைய அடையாளமாக சொல்லும் போது, வல்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹிம் வ அகாமுஸ் ஸலா வ அம்ருஹும் ஷூரா பைனஹும் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த முஃமின்களுடைய அடையாளம் என்ன, அந்த முஃமின்களுடைய தன்மை என்ன அப்படின்னா, தங்களுடைய ரப்புக்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நேமமாக சரியாக தொழுவார்கள். வ அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் ஆலோசனையின் பேரில் செய்வார்கள், தனித்து முடிவெடுக்க மாட்டார்கள்.
வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் எதை கொடுத்திருக்கிறோமோ அதிலிருந்து அவர்கள் நஃபகா தான தர்மங்கள் செய்வார்கள். இதெல்லாம் ஒரு முஃமினுடைய அடையாளமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். இந்த 2 ஆயத்திலையும் தெளிவாகவே ஒரு ஆயத்துல முஃமின்களுடைய தன்மையாக ஐடியா கேட்கறத சொல்றான், இன்னொரு ஆயத்துல நபியை பார்த்தே நேரடியாக நீங்க மற்றவங்கள்ட்ட ஐடியா கேட்டு எதையும் செய்யுங்க, நீங்களாக முடிவெடுக்காதீங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்வார். இதை தாண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதல்ல மனித படைப்பை படைக்கும் போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை படைக்கும் போது சூரத்துல் பக்கரால அந்த நிகழ்வை முழுசா சொல்றான். இது கால ரப்புக்கலில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், நான் என்னுடைய பிரதிநிதியாக என்னுடைய ஹலீஃபாவாக ஒரு படைப்பை நான் படைக்க போகிறேன் அப்படின்னு மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்லுவான். அப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்க, காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக். எதுக்கு அவங்கள நீ படைக்க போற? நாங்க தான் உங்களை தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கிறோமே, நாங்க தான் உன்னை திக்ர் செய்யறோமே, உன்னை வணங்கிட்டு இருக்கிறோமே, பத்தாவது இன்னொரு படைப்பு வேற தேவையா? அந்த மனிதர்கள் ரத்தத்தை ஓட்டக்கூடியவங்க தங்களுக்குள்ளே சண்டை பிடிச்சுக்குவாங்க, அது தேவையா? நாங்க பரிசுத்தமான படைப்பு மலக்குமார்கள், நாங்க இருக்கும்போது அவங்க எல்லாம் எதுக்கு அப்படின்னு மலக்குமார்கள் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, கால இன்னி ஆலமு மாலா தாலமுன். சொன்னா அப்படியான்னு கேட்டுக்குங்க, உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாயை அல்லாஹ் அடைச்சிட்டு வேலையை பார்த்தான். அதுக்குண்டான காரணம் எல்லாமே பின்னாடி வருது. சரி, இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆன் விரிவுரையாளர்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்தில் ஆலோசனை செஞ்சானா? நான் படைக்கவா வேணாமா அப்படின்னு நான் கேட்டான். படைக்க போறேன்னு சொன்னான். ஆனாலும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மற்ற படைப்பெல்லாம் படைக்கும் போது மலக்குமார்கள்ட்ட சொல்லிட்டா படைச்சான், இதை மட்டும் ஏன் சொல்லணும் அப்படின்னா முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, இது ஒரு வகையில் அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன், அல்லாஹ்வுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. மலக்குமார்கள்ட்ட சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனாலும் ஏன் சொன்னா அப்படின்னா நமக்கு படிப்பினைக்காக, மனுஷனுக்கு படிப்பினைக்காக. அல்லாஹ் ஒரு படைப்பை படைக்கும் போதே தான் இஷ்டத்துக்கு படைக்காம மலக்குமார்களிடத்துல சொல்லி ஒரு ஐடியா விஷயத்தை வாங்கி அதுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைக்கிறதுக்கு காரணம், நீங்க ஒன்ன செஞ்சா இப்படித்தான் செய்யணும்னு காட்டுறதுக்காக. இப்படி பல விஷயங்கள் இருக்கு அல்லாஹ்வுடைய படைப்புல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஃபீ சித்தத்தி அய்யாமின் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் வானம் பூமிகளை 6 நாட்களில் படைத்தான் அப்படின்னு குர்ஆன்ல சொல்லுவான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் ஏதாவது ஒன்னை செய்வதாக இருந்தால் குன் ஃபயகுன், ஆகுன்னு சொல்லுவான், அது ஆயிடும். அல்லாஹ்வுக்கு 6 நாள் தேவையில்லை. வானத்தையும் பூமியையும் படைக்கிறதுக்கு 6 நாள் அல்லாஹ்வுக்கு வேணுமா? ரெடி ஆகுங்க அப்படின்னு முடிஞ்சு போச்சு, ஆயிடும், தேவையில்லை. அப்ப ஏன் அல்லாஹ் 6 நாள் எடுத்துக்கிட்டான் வானம் பூமியை படைப்பதற்கு? 6 நாள் எடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனிதனுக்கு உணர்த்துவதற்காக. எதையும் தாம் தூம்னு எடுத்த கவுத்தும் செய்யாத, பிளான் போட்டு கரெக்டா நிதானமா செய்யி என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் 6 நாள் எடுத்துக்கிட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதமை நான் படைக்க போறேன் அப்படின்றத மலக்குமார்களுக்கு சொன்னதுக்கு உண்டான ரீசன், காரணம் என்னன்னா நமக்கு உணர்த்துவதற்காக. நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு அந்த துறை சார்ந்தவர்களிடத்துல ஒரு நல்ல ஆலோசனை பெற்று நீங்க செய்யுங்க என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போர்க்களத்துல, பிற 17 வரும்ல ரமதான்ல, இந்த பத்ருடைய போர்க்களத்துக்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல நாம தங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் வந்து அந்த இடத்துல தங்குறாங்க. அப்ப அங்கிருந்த ஹப்பாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா
அவங்க நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரஐத ஹாதல் மன்சில அமுனஸ்ஸலன் அன்ஸலகஹுல்லாஹு லைஸ லனா அன் நதகத்தமஹு வலா நதஅخر அன்ஹு அம் ஹுவ الرأي والحرب والمكيدة. யா ரசூலல்லாஹ், நீங்க இந்த இடத்துல தங்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல, இந்த இடத்துல தான் தங்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையா? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் வழிகாட்டி இருக்கானா? நீங்க இங்க தங்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? அப்படி அல்லாஹ் சொல்லி இருந்தா லைஸ லனா அன் நதகத்தமஹு வலா நதஅخر அன்ஹு, அல்லாஹ் தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒரு அடி நம்ம முன்னாடியும் போவேனா, ஒரு அடி நம்ம பின்னாடியும் போவேனா, அல்லாஹ் சொன்னது சரிதான், பேசாம அல்லான்னு இருந்துருவோம். அல்லது அம் ஹுவர் ரஅயு அவில் ஹர்பு வல் மக்கீதா, அல்ல உங்களுடைய யோசனையா? அல்லாஹ் சொல்லி இங்க தங்கி இருக்கோமா, அல்லது நீங்க உங்களுடைய ஐடியா பிரகாரம் இங்க தங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து உங்களுடைய யோசனை உங்களுடைய ஐடியாவும், அல்லது போருடைய தந்திரமா? இந்த இடத்துல தங்குனாதான் போருக்கு இப்படி இப்படி எல்லாம் வசதியா இருக்கும் அப்படின்னு போர் தந்திரத்துக்காக நாம இங்க தங்குறோமா? என்ன காரணம் அப்படின்னு ஹப்பாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் ஹுவர் ரஅயு வல் ஹர்பு வல் மக்கீதா. அல்லாஹ்லாம் ஒன்றும் சொல்லல, நான் தான் முடிவு பண்ணேன். அதெல்லாம் சொல்லல, இங்க தங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய யோசனை தான், என்னுடைய யோசனை தான். இது ஒரு போர் தந்திரம்னு கூட நீ சொல்லிக்கலாம், போர் தந்திரம் தான் அப்படின்னாங்க. அப்ப ஹப்பாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், போர் தந்திரமா இருந்தா நம்ம இங்க தங்குறது பெஸ்ட் இல்லை, இங்க தங்கக்கூடாது. நாம நீர்நிலைகள் உள்ள எங்கெல்லாம் கிணறு இது இருக்குதோ அந்த கிணறு இருக்கிற இடத்துக்கிட்ட சுத்தி நாம தங்கணும். அப்படி நாம தங்குனாதான் அவங்கள தண்ணி எடுக்க விடாம தடுக்கலாம். தடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு கட்டத்துல தண்ணியே கிடைக்காம நம்மளுடைய தேவைக்காக நம்மள்கிட்ட தேவையாவாங்க. அப்ப நாம நம்ம சார்பா என்ன தேவையோ அதை முன்வைக்கலாம். இது எல்லாமே அந்த போர் தந்திரத்துல ரொம்ப முக்கியமானது. இங்க தங்குறதல்ல, நாம வேற இடத்துல, அதோ பதிலுடைய கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்தை சுத்தி கிணத்துக்கு பக்கத்துல தங்குறது தான் போர் தந்திரமா இருக்கும். இங்க தங்குறது அவ்வளவு நல்லதா எனக்கு படல அப்படின்னு ஒரு சஹாபி, ஹப்பாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்ன உடனே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஐடியாவை ஏத்துக்கிட்டு, கரெக்ட் தான், நீங்க சொல்றது சரிதான், ஆமா போர் தந்திரம் கண்டிப்பா அங்கதான் இருந்திருக்கணும், சரி கரெக்ட், வாங்க எல்லாரும் இடத்தை காலி பண்ணுங்க, டென்ட் எல்லாம் அங்க அடிங்க, அங்க போலாம் அப்படின்னு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியா என்ன செஞ்சாங்க, இடத்தை காலி பண்ணி மறு இடத்துல வச்சுட்டாங்க. ஒரே ஒரு சஹாபி, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ பெரியாளா நான் பெரியாளா, நான் ஈருலக சர்தார், நான் 2 உலகத்துக்குமே நான் தான் நபி, அல்லாஹ்வுடைய வஹி வந்துகிட்டு இருக்கிற ஆளு, உனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லல. அவர் பல போர்களை சந்தித்தவர். அதனால அவர் சொன்ன அந்த தந்திரத்தை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்துக்கிட்டாங்க. உஹதுடைய போர் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை உட்கார வச்சு போர்க்களத்துக்காக தயாராகிறார். தயாராகும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம இங்கேயே இருப்போம், எதிரிகள் வரட்டும், நம்ம மதீனாலே இருப்போம், ஊர்ல இருப்போம், எதிரிகள் வரட்டும், வந்து நம்மளை தாக்குனா நம்ம திரும்ப தாக்குவோம், எங்கேயும் நாம போக வேணாம், நம்ம இங்கேயே இருந்துக்கலாம், ஊருக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐடியா. சஹாபாக்கள்ல பலருடைய ஐடியா, நம்ம இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, நாம மதீனாவை விட்டு வெளியில போகணும், உஹதுடைய அந்த களத்துக்கு போகணும், இடத்துக்கு போகணும், அங்க போய் செய்வதுதான், போர் செய்வதுதான் நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு பலருடைய ஐடியாவுமா இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1க்கு 2 தடவை சொல்லி பார்க்கிறாங்க, இல்ல நம்ம இங்க இருக்கலாம் அப்படின்னு. சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல யாரும் சொல்லுதமா அங்க போறது பெஸ்டா இருக்கும், முடிவு நீங்க எடுங்க, ஆனா இதுதான் நல்லது அப்படின்ட்டாங்க. ரொம்ப பேர் பலருடைய ஐடியாவும் இதா இருந்ததுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி ஓகே நீங்க எல்லாரும் அப்படி சொல்றீங்க, பலரும் அந்த ஐடியாவை சொல்றீங்க, சரி நம்ம போலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பிட்டாங்க. கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போது
இந்த ஐடியா சொன்ன சிலருக்கு மனசுக்குள்ளே உறுத்தல், நாம தான் ரசூலுல்லாஹ்வை வம்படியா இங்கிருந்து கிளப்பி கூட்டு போறோமோ, ஒருவேளை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஊர்லயே இருந்து போர் செஞ்சிருக்கலாமோ, நாம தான் ரசூலுல்லாஹ்வை ரொம்ப கட்டாயப்படுத்தி கூட்டு போறோமோ அப்படின்னு நினைச்சு ரசூலுல்லாஹ்ட்ட வாய் திறந்து கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்க ஒரு ஐடியா சொன்னோம், அதை எடுத்துக்கணும்னு தேவையில்லை, நாங்க உங்களை கட்டாயப்படுத்தி எதுவும் வம்படியா நீங்க வெளியில வாங்கன்னு சொல்லி கூட்டு போறோமோ அப்படின்னு வாய் திறந்து கேட்டார். அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மா கானல் நபியின் இதா லபிஸல் லஅமதஹு அய்யலஹா ஹத்தா யஹ்குமல்லாஹு பைனஹு வ பைன அதுவி. ஒரு நபி கவச உடைய அணிஞ்சிட்டாருன்னு சொன்னா அதுக்கு பிறகு அல்லாஹ் அவருக்கும் அவருடைய விரோதிக்கும் மத்தியில தீர்ப்பளிக்கும் வரை கவச உடைய களையக்கூடாது. போருக்குன்னு ரெடி ஆயிட்டா அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசக்கூடாது, முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி நம்ம பிக்ஸ் பண்ணி ஒரு முடிவெடுத்து ஆலோசித்து முடிவு பண்ணி வெளியில கிளம்பியாச்சு. கிளம்பின பிறகு என்ன யோசிக்க கூடாது, ஒருவேளை இது தப்போ அப்படிலாம் யோசிக்க கூடாது. அதைத்தான் அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல, அந்த முந்தின ஆயத்துல சொல்றான், ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். உங்களுக்குள்ள மஷ்வரா செய்யுங்க, மஷ்வரா செஞ்சு ஒரு முடிவு எடுத்துட்டா, ஃபைதா அஸம்த இதான் முடிவுன்னு முடிவு பண்ணிட்டா, ஃபதவக்கல் அலல்லாஹ், சரி இதுக்கு மேல அல்லாஹ்வுடைய தவக்குல் அப்படின்னு அல்லாஹ் மேல தவக்குல் வச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிரு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு மஷ்வரா செஞ்சு ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்த பிறகு என்ன செய்யக்கூடாது, பின்வாங்க கூடாது என்பது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அகல் யுத்தம், கந்தக் யுத்தம். கந்தக் யுத்தத்தினுடைய சந்தர்ப்பத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு ஆலோசனை செஞ்சாங்க. மதீனாலே இருக்கலாம், மதீனாவுக்குள்ள இருந்து நாம எதிரிகளை சந்திக்கலாம் முடிவாயிடுச்சு. எல்லாருமே அதான் சொல்றாங்க, ரசூலுல்லாவும் அதை சொன்னாங்க, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே உஹதுல போய் கொஞ்சம் அடி வாங்கிட்டு திரும்பி வந்தாச்சு. பத்ர்ல அதிக அடி இல்லாம வெற்றி கிடைச்சது, உஹதுல கொஞ்சம் அடி வாங்கி அப்புறம் வெற்றி கிடைச்சது. அதனால சஹாபாக்கள் இப்ப பார்த்தாங்க, இப்பவும் வெளியில போனான்னு சொன்னா வம்படி ஏற்கனவே ஒரு அடி வாங்கியிருக்கோம் உஹதுல போய், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செஞ்சுக்கலான்ட்டாங்க. ஆனா அப்ப கூட சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னா குன்னா பி ஃபாரிஸின் இதா ஹுஸிர்னா கந்தக்னா அலைனா. நான் பாரசீக நாட்டை சார்ந்தவன், எங்க நாட்டுல ஒரு பழக்கம் வச்சிருக்கோம், எங்க நாட்டின் மீது யாராவது போர் தொடுத்து வந்து எங்களை அவங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு வச்சோம்னா, எங்க நாட்டை அவங்க சுத்திட்டாங்க அப்படின்னா நாங்க என்ன செய்வோம்னா, எங்களுடைய நாட்டை சுத்தி அகல் தோண்டுவோம். கந்தக்னா அகல், அகல் தோண்டுவோம். அகலை தோண்டி பார்த்துருப்பீங்க, வேலூர்ல கோட்டை பார்த்துருக்கீங்களா, திப்பு சுல்தான் கோட்டைலாம், அந்த கோட்டைக்கு முன்னாடி பெரிய அகல் இருக்கும். அந்த அகல்ல தண்ணி ஓடும், முதல்ல இருக்கும், எல்லாம் இருக்கும். உள்ள இறங்கியும் வெளியில வர முடியாது, அதை தாண்டி எதிரிகள் உள்ள வர முடியாது. அதுக்கு அப்பால நின்றுதான் அவங்கள தாக்குதல் தொடுக்கணுமே தவிர உள்ள வர முடியாது. அப்ப சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யார சொல்லலாம் இப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஐடியா கொடுத்ததை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தர் தானே சொல்றாரு அப்படின்னு யோசிக்காம, சல்மான் ஃபாரிசி சொல்றது சரியான ஐடியா தான், நம்ம அப்படியே செய்யலாம் அப்படின்னு மதீனாவை சுத்தி ஸல்லல்லாஹு அகல்களை உருவாக்கி அகல் மூலமாக அந்த போரை எதிர்கொண்டாங்க, வெற்றியும் பெற்றாங்க. அதனாலதான் அதுக்கு கந்தக் அகல் யுத்தம்னு பேரு. ஒரு சஹாபியனுடைய ஐடியா தான், அந்த ஐடியாவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இது எல்லாத்துலயும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாம் துறை சார்ந்த வல்லுநர்கள். யார்கிட்ட ஐடியா கேட்கணும், ரோட்ல போறோம் எல்லாத்துலயும் ஐடியா கேட்கக்கூடாது, முடிஞ்சு போச்சு. ஐடியா கேட்கணும்னு சொல்லிட்டாங்க, அல்லாவே சொல்லியிருக்கான், ரசூலுல்லாவே ஐடியா கேட்டிருக்காங்க, அதனால நம்ம ஐடியா கேட்போம். என்ன ஐடியா கேட்கணும், அவன்கிட்ட போய் அது செய்யலாமா, இவன்கிட்ட போய் இது செய்யலாமா, அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, இவனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, சம்மந்தம் இல்லாதவன்ட்டெல்லாம் போய் ஐடியா கேட்டு கடைசியில் ஒன்னையுமே செய்ய மாட்டோம், எதையுமே செய்யாம முடிச்சிருவோம். என்ன இல்ல இவன் அப்படி சொல்றான், ஆனா அவன் இப்படி சொல்றான், சுகர் வந்துடுச்சு, சுகர் வந்த பின்னாடி நோன்பு வேற வச்சிருக்கோம், முன்னாடி மாத்திரை போடலாமா பின்னாடி மாத்திரை போடலாமா, ஒருத்தர் ஒரு மாத்திரைங்கிறாரு, ஒருத்தர் 2 மாத்திரை, 4 பேர்கிட்ட கேட்டு கடைசியில் ஒன்னையுமே செய்யாம குழம்புனதுதான் மிச்சம். அப்படி இருக்கக்கூடாது. துறை ஒரு விஷயத்துல நமக்கு எந்த விஷயத்துல தேவை இருக்கோ, ஐடியா தேவை இருக்கோ, அந்த துறையில சிறந்தவங்க யாரோ அவங்கள அணுகி அவங்கள்ட்ட இந்த விஷயத்த நான் எப்படி செஞ்சுக்கிறது அப்படின்னு ஐடியா கேட்கணும். அந்த ஐடியாவின் படி நடக்கணும். அந்த ஐடியா யார்கிட்ட இருந்து வந்தாலும் சரி, வயசு வித்தியாசம் அதெல்லாம் பார்க்க கூடாது.
சல்மான் ஃபாரிசி சின்ன வயசுக்காரர் தான், சல்லல்லாஹு ஏற்றுக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பழக்கமே வச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப வயசுல மூத்தவங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரொம்ப சின்ன பிள்ளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது 7 வயசு அவருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு 15-16 வயசுன்னு வச்சுக்கோமே, இளம் வயசு. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்டத்தட்ட 50-60 நெருங்கினவர். இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு வயசு, 30 வயசு 35 வயசு டிஃப்ரெண்ட். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்களா, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த ஆலோசனை செய்யறதா இருந்தாலும் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மஷூரா ஒரு ஆலோசனை வச்சா இப்னு அப்பாஸ் இல்லாம ஆலோசனை வைக்க மாட்டாங்களாம். இப்னு அப்பாஸை உட்கார வச்சு இப்னு அப்பாஸ் அவர் ஐடியா சொல்வார், இல்லை இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம். இது மூத்த வயசுல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கே மனசுக்கு ஒரு மாதிரியாரு, என்ன எப்ப பார்த்தாலும் இந்த பையனை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிறாரு, அவன் சொல்றதுதான் கேட்கிறாரு, நம்ம என்ன சொன்னாலும் அதை அப்படியான்னு கேட்டுட்டு விட்டுறாரு, ஆனா அவர் என்ன சொல்றாரோ அந்த ஐடியாவை தான் எடுத்துக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் இந்த பையன் சொல்றதே கேட்கிறாரு அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா மேல மற்றவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. அதை நீக்கிறதுக்காக ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்களாம், எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், சூரத்துல் ஃபத் அந்த சூறாவை ஓதி காட்டி இந்த சூறால அல்லாஹ் என்ன சொல்றான், இதனுடைய மீனிங் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டாங்க. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ் அந்த சூறால சொல்றது, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களிடத்தில் வந்து விட்டால், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் படைப்படையாக உள்ளே நுழைவார்கள், வருவாங்க, ரொம்ப பேர் இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்க. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், எனவே உங்களுடைய ரப்பின் பெயரை கொண்டு தஸ்பீஹ் செய்வீராக, வஸ்தக்ஃபிர்ஹு அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பீராக, இன்னஹு கான கஃபூரர் ரஹீமா, நிச்சயமா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அந்த சூராவை முடிக்கிறான். இதுல என்ன இருக்கு, அல்லாஹ்வுடைய உதவி வந்தா, அல்லாஹ்வுடைய வெற்றி உங்களுக்கு கிடைச்சா மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் வருவாங்க. அப்ப நீங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொல்றான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாரும் சொன்னாங்க சஹாபாக்கள், இது வெற்றிக்குண்டான அடையாளம், நமக்கு அல்லாஹ் வெற்றியை தரப்போறான், நமக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை தரப்போறான் என்பதற்குண்டான அடையாளம் அதான் இந்த சூறால இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஐடியா சொன்னாங்க. இப்னு அப்பாஸ்ட்ட கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா, நீங்க சொல்லுங்க இந்த சூறாவுடைய மீனிங் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சூறாவின் மூலமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தினுடைய நாள் நெருங்கிடுச்சு என்பதை உணர்த்துறான் அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொன்னார். யாருக்குமே ஒன்றும் புரியல. இதுக்கும் இந்த சூறால உள்ள மீனிங்க்கும் ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. எங்கேயுமே அதை பத்தி அந்த சூறால இல்லவே இல்லை. இல்லாத ஒன்ன இவர் புதுசா கண்டுபிடிச்சு என்ன செய்யறாரு சொல்றாரு, இந்த சூறாவின் மூலமாக நபியினுடைய வஃபாத்து நெருங்கிடுச்சுன்னு அல்லாஹ் அறிவிக்கிறான். என்ன சொல்றான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்துட்டா மக்கள் படைபடையாக இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வேற, நீங்க எதுக்கு அனுப்பியிருக்க நபிய? எல்லாத்தையும் திருத்தி மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக. மார்க்கத்தின் பக்கம் எல்லாரும் படபடையா வர ஆரம்பிச்சுட்டா உங்க வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப நீங்க என்ன செய்யணும், ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக் வஸ்தக்ஃபிர்ஹு, இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு ரெடியா இருங்க, நான் கூப்பிட போறேன். இதுதான் மீனிங். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஏன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவரை ஆலோசகரா கூடவே வச்சிருக்காங்கிறது என்பதனுடைய விஷயம் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. அப்ப வயசு வித்தியாசத்தை பார்த்து என்ன செய்யல, சின்ன பிள்ளை இவருக்கு அதெல்லாம் அப்படி யோசிக்கல. இந்த துறையில இவர் சின்ன வயசா இருந்தாலும் கூட நல்ல ஞானம் இருக்கு இவருக்கு, இந்த துறை சம்பந்தப்பட்ட அறிவு இவருக்கு இருக்கு என்றால் அவர்களிடமிருந்து ஆலோசனையை பெறுவதில் எந்த தப்பும் இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உணர்த்தினாங்க. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை உங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில இருந்து கிளம்பி மக்காவுக்கு உம்ராவுடைய நிய்யத்துல கிளம்பி வர்றாங்க. உம்ரா செய்யறதுக்காக எஹ்ராம் கட்டி
அந்த பலி ஆடுகளை எல்லாம் தன்னோட கூப்பிட்டுக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்தா ஹுதைபியால தடுத்துட்டாங்க. தடுத்து இதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம்லாம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அப்போ இதுக்கு மேல போக முடியாது, அடுத்த வருஷம் வாங்க நாங்க அலோட் பண்றோம், இப்ப அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்து கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு முடிச்சாச்சு. இப்ப எஹ்ராம் கட்டிட்டு வந்தாங்களே என்ன பண்ணணும்? எங்க தடுக்கப்பட்டாங்களோ அந்த இடத்திலேயே எஹ்ராம கழட்டி, அதாவது முடிய அறுத்து நகரையும் கொடுத்துடணும், ஆட்டையும் பலி கொடுத்துட்டு முடி இறக்கி எஹ்ராம கலையணும். இதுதான் சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, இதுக்கு மேல நாம போக முடியாது, காபாவை போய் தவாஃப்லாம் செய்ய முடியாது, உள்ள போக முடியாது, நம்ம தடுக்கப்பட்டுட்டோம், இப்ப நம்ம வேற வழி இல்லாம திரும்ப ரிட்டர்ன் ஆகணும், மதீனாவுக்கு திரும்பி போகணும். எனவே எல்லாரும் பலி ஆடுகளை அறுத்து மொட்டை அடிச்சு எஹ்ராம்ல இருந்து கலைஞ்சிருங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாருக்கும் மனசு வரல. எவ்வளோ நாளைக்கு பின்னாடி மக்காவில இருந்து போய் வரவே இல்லை, இப்பதான் முதல்ல மதீனாவில இருந்து மக்காவுக்கு வர்றோம், முதல்ல இப்படி பாவி பசங்க தடுத்துட்டாங்களே, எப்படியாவது அடிச்சு கிடிச்சு உள்ள போயிடுவோம், எப்படியாவது போயிடணும் அப்படின்னு தான் ஆசை இருந்ததே தவிர திருப்பி அனுப்பும் போது மனசு வரல அவங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1க்கு 3 தடவை திரும்ப சொல்றாங்க, பலியாட அருங்க, அடுத்து எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு எஹ்ராம்ல இருந்து கலைஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா யாரும் கேட்க வழி இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையா டென்ட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துடுறாங்க. யாரும் செய்ய மாட்டாங்கிறாங்களே. டென்ட்ல உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, யா நபி அல்லாஹ் அத்துஹிப்பு தாலிக், இப்படித்தான் செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களா? அவ்வளவுதான், இதுக்கு மேல போக முடியாது, இதோட எஹ்ராம் கழட்டிட்டு ரிட்டர்ன் ஆகணும், இதான உங்களுடைய விருப்பம் அப்படின்னா உஹ்ருஜ் சும்ம லா தகல்லம் அகதம் மின்ஹும் கலிமத்தன், நீங்க டென்ட்ல இருந்து வெளியே போங்க, வெளியே போய் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க, நீங்க மொட்டை அடிங்க, நீங்க குர்பானி கொடுங்க, எதுவுமே சொல்லாதீங்க, யார்கிட்டையுமே எந்த பேச்சும் பேசாதீங்க. லா துகல்லிமு அகதம் மின்ஹும் கலிமத்தன், எந்த வார்த்தையும் யார்கிட்டையும் பேசாதீங்க. ஹத்தா தன்ஹுர புதுனக, நீங்க போய் உங்களுக்கு உண்டான குர்பானி இருக்குல்ல அதை நீங்க அறுங்க, அறுத்து முடிச்சுட்டு உங்களுடைய மொட்டை அடிக்கிறவரை கூப்பிடுங்க, கூப்பிட்டு அவர் உங்களுடைய தலைமுடியை மலிக்கட்டும், உங்களுக்கு மொட்டை அடிக்கட்டும், நீங்க செய்யுங்க அப்படின்னு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என்ன பொம்பளை, இது என் பொண்டாட்டி, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படிலாம் யோசிக்கல. கரெக்ட், நியாயம், நல்ல ஐடியா, நீ சொன்ன ஐடியா சரியான ஐடியா. நான் செஞ்ச பிறகு யாரும் எப்படி செய்யாம இருக்க போறாங்க? இவ்வளவு நேரமா நீங்க செய்யுங்கன்னா யாரும் செய்யல. நீ நல்ல ஐடியா கொடுத்த. நேர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வந்தாங்க, தன்னுடைய குர்பானியை அறுத்தாங்க, மொட்டை அடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கிறத பார்த்த உடனே வேற வழியே இல்லாம எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, குர்பானி கொடுத்து மொட்டை அடிச்சு எஹ்ராம்ல இருந்து கலைஞ்சிட்டாங்க. இப்ப ஒரு பெண்ணுடைய ஐடியா, அதுவும் மனைவியினுடைய ஐடியா, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அதை ஒதுக்காம அது சரியாக இருக்கும் பட்சத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஐடியாவை ஏத்துக்கிட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, திருமிதியினுடைய 1714வது ஹதீஸ்ல, மா ரஐத்து அகதன் கத்து கான அக்ஸர மஷ்வரத்தன் லி அஸ்ஹாபிஹி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவங்கள்ட்ட ஐடியா கேட்டு செயல்படுற மனுஷனை ரசூலுல்லாஹ் மாதிரி வேற யாரையுமே நான் பார்த்ததே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அதிகமாக தன்னுடைய தோழர்கள்ட்ட, தன்னுடைய சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை செய்து ஐடியா கேட்டு 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 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் செய்வாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை, பழக்கம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதற்கான உமராவுக்கும் ஹியாரக்கும், உங்களுடைய தலைவர்கள் உங்களில் சிறந்தவர்களாக இருந்து, வ அக்னியாவுக்கும் சுமஹாக்கும், உங்களில் உள்ள வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்து, வ உமூருக்கும் ஷூரா பைனக்கும், உங்களுடைய காரியங்கள் எல்லாம்
மஷ்வராவின் அடிப்படையில், ஆலோசனை அடிப்படையிலும் முடிவு செய்யப்படுமேயானால் ஃபலஹுருல் அர்தி கைருல் லக்கும் மின் பத்னிஹா, பூமிக்கு உள்ள வாழ்றதை விட பூமிக்கு மேல வாழ்றது உங்களுக்கு சிறந்தது. அப்படின்னா பூமிக்கு உள்ள வாழ்றதுன்னா என்ன? கபருக்குள்ள இருக்கிறது. பூமிக்கு உள்ள வாழ்றதுன்னா கபருக்குள்ள இருக்கிறது. அப்படின்னா மௌத்தா போறதுன்னு அர்த்தம். மௌத்தா போறது இல்ல, உலகத்துல வாழ்றது நல்லது. நம்ம வாழணும்னா நமக்கு சூழல் எப்படி இருக்கணும்? நம்முடைய விஷயங்கள் மஷ்வராவின் படியில, ஆலோசனை அடிப்படையில முடிவு செய்யப்படணும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நம்மை ஆளுகிற தலைவர்கள் நல்லவர்களாக இருக்கணும். இதுக்கு அப்படி நேர் மாற்றமா இன்னொன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைதாக்கான உமராவுக்கும் ஷிராரக்கும், உங்களுடைய தலைவர்கள் கெட்டவர்களாக இருந்து, அக்னியாவுக்கும் புகலாவுக்கும், உங்களுடைய வசதி படைத்தவர்கள் கஞ்சன்களாக இருந்து, உமூருக்கும் இலா நிசாஇக்கும், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய பெண்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால், ஆலோசனை கேட்கப்பட்டால் அல்ல, எல்லாம் செய்யறது நீதான், சம்பாதிக்கிறேன் ஒன்றும் தந்துடுறேன் என்னமோ செஞ்சுக்கோ, அப்படி இல்லை. நாம தான் செய்யணும். என்ன சாப்பாடு போடணும், என்ன இன்னைக்கு வேணும், நம்ம முடிவு பண்ணலாம், தப்பில்லை. எல்லா விஷயத்தையும் பெண்களே முடிவு செய்யக்கூடாது வீட்டுல. அப்படி இந்த மூணும் இப்படி இருந்தால் ஃபபத்னுல் அர்தி கைருல் லக்கும் மின் லஹரிஹா, பூமிக்கு மேல நீங்க வாழ்வதை விட பூமிக்கு உள்ள வாழ்வது சிறந்து என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க எதுக்கெல்லாம் எதுக்கும் உயிரோட இருக்கிறீங்க, பேசாம மௌத்தா பகல் சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய தலைவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? நம்ம ஆளக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எப்படி, ரொம்ப நல்லவங்களா இல்ல கெட்டவனா? நம்மள வசதி படைத்தவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் கொடுத்தது சக்காத்து கொடுக்கறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏதோ தான தர்மம் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப செய்யறவங்க இருக்கிறோம், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி எல்லா வசதி படைச்சவங்களும் இந்த நிலையோட இருக்கிறாங்க இல்ல. நம்முடைய விஷயங்கள் மஷ்வராவின் அடிப்படையில் இருக்கா? அதுவும் எதுவும் இல்லைன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்களாம் எதுக்கு மேல இருக்கிறீங்க, உள்ள போயிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப நம்ம ஆலோசனை, ஐடியா கேட்கறது அவ்வளவு முக்கியம். ஆனா ஆளை தேர்ந்தெடுத்து, நான் ஏற்கனவே சொன்னது போல, யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும். ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த ஒத்த ஹதீஸ்ல நம்மள்கிட்ட யாராவது ஐடியா கேட்டா நாம எப்படி நடந்துக்கணும்ன்ற விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துறாங்க. அந்த பெண்மணி, அந்த சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க. நான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அபா ஜஹம் முஆவியா, இந்த ரெண்டு பேரும் ஹதபானி, என்ன பொண்ணு கேட்கிறாங்க. ஃபாத்திமா பின்த் கைஸ் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரெண்டு பேர் என்ன பொண்ணு கேட்கிறாங்க. ஒன்னு அபூ ஜஹம், இன்னொன்னு முஆவியா. இந்த ரெண்டு பேர்ல நான் யாரை கல்யாணம் முடிக்கட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐடியா கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கணும்ல. அம்மா முஆவியா ஃபசுப்லுகுன் லா மாலலகு, இந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் இருக்கிறாங்களே, இந்த பெண்மணி ரொம்ப வசதி வாய்ப்பான பெண்மணி, நல்ல பணக்கார வீட்டு புள்ள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஆவியா வந்து வசதி இல்லாதவர், அவர் ஒரு ஏழை, லா மாலலகு, அவர்கிட்ட பணங்காசெல்லாம் இல்லை. அவரை நீ கெட்டிக்கிட்டா நீ நினைச்ச மாதிரிலாம் இருக்க முடியாது. நீ உங்க வீட்டுல ஏசியில தான் தூங்கியிருப்ப, நீ உங்க வீட்டுல பொன்னி அரிசியில தான் சோறு தின்றுருப்ப, நீ உங்க வீட்டுல பட்டுப்புடவையாதான் கெட்டியிருப்ப. இதெல்லாம் அங்க நடக்காது. பாவம், அவருக்கு ஏசிக்கெல்லாம் வசதி இல்லை. 4 நாள் ஃபேன் ஓடும், 3 நாள் கரண்ட் பில் கூடுதுன்றதுனால ஆஃப் பண்ணி போட்டுருவாரு. அது மாதிரி உள்ள அவர்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு, பணம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் நடப்பார். அதனால உனக்கு முஆவியா செட் ஆக மாட்டார், வேணாம். அப்ப அபுல் ஜஹம் ஃபலா யலாஉ அஸாஹு அன் ஆதிகிஹி, அவர் தன்னுடைய கம்ப தோல்ல இருந்து கீழே வைக்கவே மாட்டார். இதுக்கு 2 விதமான அர்த்தம் எழுதுறாங்க முஹத்திஸீன்கள். ஒண்ணு, அவர் பயங்கரமான அடிப்பார், யாரை பார்த்தாலும் பெரம்பெடுத்தாருன்னா கீழே வைக்க மாட்டார். நீ அவரை கெட்டிக்கிட்ட அடி வாங்கியே செத்து போவ. கோவக்கார மனுஷன், பயங்கரமான கோவக்காரன். இன்னொரு மீனிங் எழுதுறாங்க, அவரு பிரயாணத்துக்காக கிளம்புனா எப்ப பார்த்தாலும் பிரயாணம் ஊர் சுத்திக்கிட்டே தான் இருப்பாரு, தவிர வீட்டுல இருக்க மாட்டார். உனக்கு அதுவும் செட் ஆகாது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி கேட்டாங்க, 2 பேரை சொல்லி, இந்த 2 பேரும் என்ன பெண்ணு கேட்கிறாங்க,
நான் யாரை முடிக்கட்டும்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேரையும் முடிக்காத, அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்கிஹி உஸாமத்து பின் ஸைத், உஸாமா இருக்காருல்ல, உஸாமத்து பின் ஸைத், அவரை கல்யாணம் முடிச்சுக்கோ, அவர் உனக்கு செட் ஆகும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா பின்த் கைஸ்ன்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லுது, ஃபகரிஹ்துஹு, ஆனா எனக்கு அவரை முடிக்கிறதுல இஷ்டம் இல்லை. எனக்கு ஏன் இஷ்டம் இல்லை அப்படின்னா, அவரு ஒரு அடிமையினுடைய மகன். நான் பெரிய மால்தாரு, நான் பெரிய கோடீஸ்வரர் வீட்டு புள்ள, நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்த புள்ள. முஆவியாவையே ரசூலுல்லாஹ் அந்த காசு இல்லை வேணான்ட்டாங்க. உஸாமா காசுன்றதை தாண்டி அடிமை வழியில வந்தவர், ஒரு அடிமையினுடைய மகன் உஸாமத்து பின் ஸைத். அவரை எப்படி நான் கட்டிக்கிறது? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, யார சொல்லலாம், உஸாமாவா அப்படின்னு யோசிச்சேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னாங்க, இன்கிஹி உஸாமா, இல்ல உனக்கு உஸாமா செட் ஆகும், நீ உஸாமாவை கட்டிக்க. அது மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்கிறதுனால ஃபநகஹ்துஹு, அவரையே நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். ஃபஜஅலல்லாஹு ஃபீஹி கைரா, அதுக்கு பின்னாடி சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னுடைய வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமாக வச்சான். எந்த அளவுக்கு நான் சந்தோஷமான வாழ்க்கை உஸாமாவோட வாழ்ந்தேன் அப்படின்னா, வக்தபத்து பிஹி, மற்றவங்கள்லாம் எங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம் என்று ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க. அப்ப நம்மள்கிட்ட ஒருத்தவங்க ஐடியா, இப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணுங்கிற விஷயத்துலதான் ரொம்ப இருக்கு. தரகர்கள் இருக்காங்க, புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க, அதை தாண்டி சும்மாவே நம்மள்கிட்ட கேட்பாங்க, எப்படி உங்க மஹல்லாவாமே, அஜித்மார்கள்ட்ட ரொம்ப கேட்பாங்க. இளைஞர்கள்லாம் உஷாரா இருந்துக்குங்கப்பா, உங்களுக்கெல்லாம் பொண்ணு அமையும் போது என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க, அந்த பையன் எப்படி உங்க மஹல்லாவாமே, தொழுவெல்லாம் வருவானா அப்படி என்கிட்ட தான் கேட்பாங்க. நான் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அவனா பரவாயில்லன்னு சொன்னாதான் பொண்ணு கிடைக்கும். அந்த பையன் செட் ஆகாதுன்னு சொன்னா பொண்ணு கிடைக்காது. அதனால உஷாரா இருந்துங்க. இப்ப நம்மள்கிட்ட வந்து கேட்கும் போது நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாங்க. ஆலோசனை கேட்டா, நம்மளை நம்பி வர்ற ஆலோசனை கேட்கிறாங்கல்ல, அப்படி ஆலோசனை கேட்கும் போது யதார்த்தத்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும். உண்மையிலேயே அந்த பையன் கெட்டவன் அப்படின்னா எல்லாம் ஓகே தான், நீங்க சொல்றதெல்லாம் சரி, சம்பாதிக்கிறான், அது செய்யறான், இது செய்யறான், ஆனா பள்ளியாசல் பக்கம்லாம் வரமாட்டான், இங்கதான் இருக்கிறான், 15 வருஷமா நானும் இருக்கிறேன், பள்ளியாசல்ல அவனை பார்த்ததே கிடையாது அப்படின்னு உண்மையை சொல்லிடணும். மறைக்க கூடாது. மறைச்சி கல்யாணத்துக்கு பொய் சொல்லி 1000 பொய் சொல்லி 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை முடிக்கணும். அதுக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்றாங்க, 1000 முறை போய் சொல்லி கல்யாணத்தை முடிக்கணும்னு சொன்னதை நாம நமக்கு தோதுவோம் 1000 பொய் சொல்லி கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு மாத்திக்கிட்டோம். அப்படி பொய் சொல்லி எல்லாம் சொல்லக்கூடாது. யதார்த்த உண்மை என்னவோ அந்த உண்மையை நம்மள்கிட்ட வந்து ஒருத்தவங்க ஆலோசனை கேட்டா அந்த ஆலோசனைய உண்மை என்னவோ அதை செய்யணும். இன்னும் ரொம்ப முக்கியமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இயுரீதா இஸ்லாஹா, நம்ம என்ன நாடணும் அவங்களுக்குன்னா, அவங்களுக்கு எது நல்லதோ அதை சொல்லணும். நாம இப்படி யோசிக்க கூடாது, ஆகா இவன் வந்தா நமக்கு பிரச்சனை, அப்படி யோசிக்க கூடாது. அவருக்கு எது நல்லதோ அதை நாம ஆலோசனையாக சொல்லணும். ஐடியா சொல்றதும் சரி, ஐடியா கேட்கறதும் சரி, அல்லாஹ்வும் ரசூலும் ஆகமாக்கியது மட்டும் அல்ல. தனியா ஒருத்தன் நான் தான் அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் செஞ்சா நிச்சயமாக அந்த காரியத்துல அவனால ஜெயிக்க முடியாது. 4 பேருடைய ஆலோசனையை பெற்று அனுபவங்களை பெற்று ஒரு காரியத்தை நடத்தும் போது நிச்சயமாக அந்த காரியத்தில் ஒருவன் சக்சஸ் ஆக முடியும் என்பதை இந்த வரலாறுகள் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாழுகிற காலமெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றி வாழும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين.
اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.